அடுத்ததா ஆராதனை டெய்லர் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. திராவிட மொழி எது, திராவிட நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த வீடியோவுடைய தம்ப்நெயில் மட்டும்தான் நீங்க போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் திராவிட அப்படின்ற அந்த சொல் எதை உண்மையிலேயே மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இன்னும் தெளிவா டீட்டெயிலா சொல்றேன். திராவிட அப்படின்ற இந்த சொல்ல நீங்க கிபி 4ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கேட்டீங்க அப்படின்னா திராவிட மொழி அப்படிங்கிறது தமிழ் மொழி அப்படின்ற சொல்ல தான் குறிப்பிடுது. அதே போல திராவிட நாடு அப்படிங்கிறது வடவேங்கட முதல்ல தென்குமரி வரைக்கும் இருக்கிற பகுதியின் நிலப்பரப்பை தான் திராவிட நாடு அப்படின்னு குறிப்பிடுது. அதே இது நீங்க இப்ப கேட்டீங்க அப்படின்னா திராவிட மொழி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற பெயரை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த திராவிட மொழி குடும்பத்துல பிராகுயி அப்படின்னு வட திராவிட மொழி இருக்கு, அதுக்கப்புறம் மத்திய திராவிட மொழி இருக்கு, தென் திராவிட மொழிகள் அப்படின்னு நிறைய மொழிகள் இந்த திராவிட மொழி குடும்பத்துக்கு கீழே இருக்கு. இன்னைய காலகட்டத்தில் நீங்க திராவிட மொழி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட மொழி எது அப்படின்னு கேட்கறதே ஒரு தவறான கேள்வி. திராவிட மொழிகள் எவை அப்படின்னு கேட்கறது சரியான கேள்வி. அதே போல இன்னைக்கு நீங்க திராவிட நாடு அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திராவிட நாடு அப்படின்னு பொதுவா எல்லாத்தையும் தான் சவுத் இந்தியா பூராவும் தான் சொல்றாங்க. பட் அந்த திராவிட நாடு அப்படின்ற பெயர்ல இன்னைக்கு நம்ம எல்லா நாடுகளையும் நம்ம குறிப்பிடுறதுல மொழி வாரியாக நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு தனித்தனியா அந்த திராவிட நாடு பண்டைய காலத்தில் குறிப்பிடப்பட்ட பகுதி இன்னைக்கு மொழிவாரியாக வெவ்வேறு மாநிலங்களாக மாறிடுச்சு. ஸோ வரலாற்றை நம்ம அந்த டைமில் இருந்து இந்த டைம் வரைக்கும் சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் என்னென்ன வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி இந்தியா அப்படின்னு சொல்கிற இந்த நாடு ஒரு காலத்தில் கிடையாது. பிரிட்டிஷ் சுதந்திரத்துக்கு அப்புறமா தான் இந்தியா அப்படின்ற ஒரு நாடு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு நிலப்பரப்புகளில் வெவ்வேறு மொழி வாரியாக பிரிஞ்சிருந்தாங்க. அப்பப்போ போர் நடக்கும், ஒரு நாட்டுக்காரங்க இன்னொரு நாட்டுடைய எல்லையில் போயிட்டு அந்த பகுதியை ஆக்கிரமிப்பாங்க. இப்படியான நிகழ்வுகள்லாம் ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த காலத்தில் உள்ள ஒரு விஷயத்தையும் இப்போ ரீசெண்டாக இருக்கிற விஷயத்தையும் போட்டு மொத்தமாக குழப்பாமல் அந்த காலத்தில் உள்ளது என்னங்கிறத அப்படியே தெரிஞ்சுக்கோங்க, இந்த காலத்தில் உள்ளது என்ன அப்படிங்கிறதையும் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. அப்போதான் குழப்பம் இல்லாமல் என்ன அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா N540 அப்படின்றவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ அதை நம்ம வாசிக்காது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, அதையும் சும்மா வாசிச்சு விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ், திராவிடம், சமஸ்கிருதம்னு ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ எல்லாம் யாரா உண்மையான தமிழ் பெயரை வச்சுட்டு அலையிறது? அவன் சமஸ்கிருத பெயரை வைத்துக்கொண்டு தானே இருக்காங்க. ஈஸ்வரி, ஈஸ்வரன், ரமேஷ், ராஜேஷ், ஜவஹர்னு அதை திருத்தி உண்மையான தமிழ் பெயருக்கு உங்களால் மாற்ற முடியுமா? இதில் திராவிடம் தமிழ்னு கூவுனா என்னடா உங்களுக்கு அப்படின்னு அவர் சிரிச்சிருக்காரு. நடைமுறையில் இருக்கிற உண்மையான விஷயத்தை அப்படியே அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பெயரை வச்சுக்கிட்டு இந்த பெயருக்காக சண்டை போடுறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத வேலை தான். இந்த பெயர் யாரை குறிப்பிடுதுங்கிறது வரலாற்று பூர்வமாக தெரிந்து கொண்டாலே போதுமானது. அடுத்ததா ஆல்பா கார்த்திக் ஜே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் 1330 குறள் தமிழ் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, ஏன்? அதை சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம். திருவள்ளுவர் ஒரு மொழிக்கான ஒரு நூலாக அவர் அதை எழுதலை, அதை அந்த மொழி பேசுகிற மக்களுக்கான நூலாக எழுதினாரு. திருக்குறள் அப்படின்ற இந்த நூல் பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கு. இது ஒரு பொதுமறை அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா அது நிறைய நீதிநெறி கருத்துக்களை வலியுறுத்துது. ஸோ ஒரு நீதிநெறி கருத்துக்களை சொல்வதற்காக அவர் அந்த நூலை எழுதினதுனால தமிழ் மொழிக்கு அப்படின்னு தனியாக ஒரு வாழ்த்து போட்டு தமிழ் மொழியை பற்றி அவர் எழுதலை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய காலகட்டத்தில் தமிழ் மொழிக்கு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க, இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு கூட அவர் கருதி இருக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியமானது மக்களுடைய வாழ்வியலும் அது சார்ந்த விஷயங்களும் தான் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதனால அவர் தமிழ் மொழியை பற்றி எழுதாம இருக்கலாம். இப்படி என்ன வேணாலும் பதிலாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா திருவள்ளுவர் ஏன் எழுதலைங்கிறத திருவள்ளுவர்கிட்ட கேட்டால் மட்டும் தான் நமக்கு தெரியும். நாமெல்லாம் ஒன்று சொல்லணும்னா நமக்கு என்ன தோணுச்சோ நம்ம மனத்துல என்னென்னலாம் ஓடுதோ அதைத்தான் அவர் பேரில் போட்டு இப்படிக்கு திருவள்ளுவர்னு போட்டுக்கலாம். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். அடுத்தது அருண்குமார் என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதை பார்க்கலாம். ப்ரோ, நீங்க சொல்றத நீங்களே கான்ட்ராடிக்ட் பண்றீங்க. நீங்களே சொல்றீங்க சான்ஸ்கிரிட்ல தமிழரை குறிப்பிடுவதற்காக திராவிடன் அப்படின்னு குறிப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க. சிந்து சமவெளியில இருக்கிறவங்க தமிழராகும் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. சிமிலாரிட்டி இருக்கும் போது சிந்து வழியில வாழ்றவங்க தமிழ் மொழி பேசினாங்க,
அதுக்கும் சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்த மக்கள் பேசிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் வந்துட்டு சிமிலாரிட்டி இருக்கு அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. தமிழா இருக்கும்போது அவங்கள எப்படி திராவிடன்னு கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, சிந்துவெளி பகுதியில் இருந்த மக்கள் தங்களை திராவிடர்கள் குறிப்பிட்டாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. த அயானி இஸ் அதர் லாங்குவேஜ்ல இருக்கவங்கள வச்ச நேம நாம ஏன் பிரைட்ஃபுல்லா ஓன் பண்ணணும், we can rightfully say தமிழர் இன்ஸ்டெட் ஆஃப் திராவிடா அப்படின்னு திராவிடர் நம்ம கூப்பிடக்கூடாது, தமிழன் சொல்லணுங்கிறத பின்னாடி சொல்றாரு. பட் அவர் முதல்ல கேட்ட அந்த கேள்விக்கு நம்ம வரலாம். நான் வந்து என்னோட ஏதா நானே கான்ட்ராடிக்ட் பண்றேன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சிந்துவெளி பகுதியில் தொல்லியல் ஆய்வுகளை செய்து தொல்லியல் பொருளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சர் ஜான் மார்ஷல் அவர்கள் வந்து இந்த தொல்லியல் பொருட்கள் எல்லாமே இதுவரைக்கும் இந்தியாவில் கிடைத்த பொருட்களை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது, அது இந்தோ ஆரிய மொழி பேசுறவர்களின் கலாச்சாரத்துக்கு தொடர்பில்லாததாக இருக்கிறது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதனால இது அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு நாகரிகத்தை சேர்ந்தவர்களுக்குரியது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணார். அதுக்கப்புறமா இந்த மக்கள் பேசிய மொழி என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிற அந்த டயத்துல தான் கால்டுவெல் போன்றவர்கள் மொழியியல் தொடர்பான ஆய்வுல தென்னிந்திய மொழிகளை திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு ஒரு மொழி இருக்கு, இது வடமொழியான இந்தோ ஆரிய மொழி குடும்பம் அல்லாத மொழி குடும்பம் அப்படிங்கறத வந்து அவர் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். சோ இந்த எக்ஸ்பிளனேஷன்ல முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அது பலுச்சிஸ்தான் பகுதியில் அங்கு இருக்கிற பிராகி அப்படின்ற மொழி திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. சோ இதனாலதான் சர் ஜான் மார்ஷல் அவர்கள் இந்த பிராகி மொழி பேசியவர்கள் இருந்ததால் அங்கு இருந்தவர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவர் வந்தாரு. இந்த பிராகி மொழி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியை விட மிகுந்த சிதைவடைந்த நிலையில் இருக்கும். அந்த மொழியை நீங்க உள்ள சொற்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ் பேசுறவங்க ஒருத்தங்க அந்த மொழியில பேசுறவங்க நம்ம கூட பேசினாங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஏன் அவ்வளவு தூரம் போகணும் பலுச்சிஸ்தான் வரைக்கும், இங்க தெலுங்கு மலையாளம் பேசுறாங்களே, அவங்க தெலுங்கு மலையாளம் பேசினாலே அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த மொழியே தமிழ் மொழியில் இருந்து வடமொழியோடு கலந்து பிரிந்த மொழி தான். ஓகேங்களா? அப்ப அந்த மொழியவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் போது வட இந்தியால இருக்கிற அந்த பிராகி மொழியை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. பட் அதுல உள்ள சொற்கள் எல்லாமே தமிழ்ல உள்ள மூல சொற்களோடு ஒத்து போகும். அதோடைய அந்த ஃபோனாலஜிக்கல் சிமிலாரிட்டி அப்படி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வாய் அப்படின்ற சொல்ல பிராகுயில பா அப்படின்னும், நீர தீர் அப்படின்னும், கல்ல சல் அப்படின்னும், மலைய மஸ் அப்படின்னும், இரண்டு அப்படின்ற சொல்ல ரட் அப்படின்னும், கீழ் அப்படின்ற சொல்லுக்கு கீ அப்படின்னும் அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. அது வட சொற்கள் கொஞ்சம் கலந்ததுனால இதைத்தான் அது சொல்லுது அப்படிங்கிறத டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் சிந்து சமவெளி பகுதியில் இருக்கிற மொழி இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஒருவேளை பிராகி பகுதியில் தமிழ் மொழியவே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அதை இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற மாதிரியே தமிழ் அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை திராவிடர்கள்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹாக்கர் டெக் ஃபேமிலி அப்படின்றவர் நிலவுக்கு போனதே பொய் என்று சொல்றாங்க ஆதாரத்தோட. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ இதை பத்தி பார்க்கலாம். நிலவுக்கு மனுஷன் போகவே இல்லை, நிலவுக்கு யாருமே போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது எல்லாமே கான்ஸ்பிரசி கதைகள் தான். இதை கிளப்பி விட்டவங்களும் வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ்டுகள் தான். உலகத்துல பல விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் இருக்கு. இந்த எந்த ஒரு விண்வெளி ஆய்வு நிறுவனமும் நிலவுக்கு அமெரிக்கா போகவே இல்லை அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணவே இல்லை. அமெரிக்காவுக்கு நேரடி போட்டியான சோவியத் யூனியன், இன்றைய ரஷ்யா, அன்னைக்கு ஸ்பேஸ் ரேஸ்ல அமெரிக்காவை வின் பண்றதுக்காக ஏகப்பட்ட விண்வெளி சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நாசா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரேஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. எப்படி? நிலவுக்கு மனுஷனை அனுப்பி ரஷ்யாவை வந்து இந்த ரேஸ்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நிலவுக்கு மனுஷனை அனுப்பின இந்த அமெரிக்காவுடைய சாதனையை அன்னைக்கு இருந்த பல ரஷ்யர்களால ஜீரணிக்க முடியல. இதை ரஷ்ய பத்திரிகைகள் கூட அப்பட்டமா வெளிப்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு 21/7/1969 வெளியான இஸ்வஸ்தியா அப்படின்ற ஒரு ரஷ்ய பத்திரிகை மூன் லேண்டிங் பத்தின செய்தியை பத்திரிகையுடைய லோயர் கார்னர்ல வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் அதே பக்கத்துல ரைட் டாப் கார்னர்ல லூனா 15 அப்படின்ற ரஷ்யாவுடைய அந்த விண்கலம் நிலவை சுத்தி வந்துட்டு இருக்க செய்தியை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு தோல்வியில் இருக்கிற ஒரு நாடு ரஷ்யா, அமெரிக்கா வந்து ஏமாத்திருக்கு அப்படின்னா ரஷ்யா சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. இதை உலக அளவில் எக்ஸ்போஸ் பண்ணி அமெரிக்காவையே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ரஷ்யா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. ஏன்னா ரஷ்யாவுக்கும் நல்லாவே தெரியும் இந்த நிகழ்வு வந்து உண்மையிலேயே நடந்துச்சு அப்படிங்கிறது. இந்த குறிப்பிட்ட மிஷன் அப்போலோ மிஷன் நடக்கும்போது உலகத்தில் உள்ள பல நாடுகள் வந்து
நாசாவுடைய இந்த மிஷனை வந்து கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. அலெக்சி லெனோ அப்படின்ற ரஷ்யாவை சேர்ந்த ஆஸ்ட்ரோனட் டூ சைட்ஸ் ஆஃப் த மூன் அப்படின்ற புத்தகத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ் டிரான்ஸ்மிஷன் கார்ப் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை மாஸ்கோவில் இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிறுவனத்தில் பல கருவிகளை வச்சு இந்த மிஷனை கண்டினியூஸாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதில் குறிப்பிடுறாரு. கண்டினியூஸாக ரஷ்யா இந்த மிஷனை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்கா ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்துருந்தா அது அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உடனே அவங்க இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரஷ்யா அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை, ஏன்னா இது உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு தான். அதே போல் ஜேம்ஸ் ஆர் ஹான்சன் அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங்கோடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேன் த லைஃப் ஆஃப் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறத. இந்த புத்தகத்துடைய பக்கம் 359 நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அதாவது உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் ரேடார் கருவிகளை வச்சு இந்த மிஷனை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரேடார் கருவிகளை வச்சு பூமியில இருந்து தொலைதூரத்தில் வர ஒரு விண்கல்லை கூட நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும், அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். இதே போல தான் இந்த நாசாவுடைய இந்த மிஷனையும் ரேடார் கருவிகளை வச்சு பல நாடுகள் கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. ஜெர்மனியில் இருக்கிற போச்சம் அப்சர்வேட்டரியில் இந்த மிஷன் நடந்துட்டு இருந்த ரேடியோ கான்வர்சேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை இவங்க இந்த குறிப்பிட்ட அப்சர்வேட்டரியில் இருந்தே கேட்டாங்க. அந்த அவங்க கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள சில ஆடியோக்களை கூட இவங்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மிஷன் நடக்கும்போது இதை உலகத்தில் உள்ள பல நாடுகள் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. உலகத்தில் உள்ள எல்லா நாடுக்குமே தெரியும் இந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்தது தான் அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு விண்வெளி ஆய்வு நிறுவனமும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கல அப்படின்னு சொல்லவே இல்லை. சமீபத்தில் சந்திரயான் 1 மற்றும் சந்திரயான் 2 விண்கலங்களை நம்ம அனுப்பி வச்சிருந்தோம் இந்தியா சார்பாக. இந்த 2 விண்கலங்களும் நிலவுக்கு நாசா போனாங்க அப்படிங்கிறத வந்து போட்டோ எடுத்து அனுப்பி வச்சு உறுதி பண்ணிச்சு. இந்த தகவலை பத்திரிகையில் கூட வெளியிட்டு இருந்தாங்க. கான்ஸ்பிரசி தியரிஸ்டுகளை ISRO டீபங்க் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ நிலவுக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்றது எல்லாமே கற்பனையான கான்ஸ்பிரசி கதை தான். இதற்கெல்லாம் எந்த ஆதாரங்களும் கிடையாது. அடுத்தது சிபின் சந்துரு செல்வகுமாரசாமி அப்படின்றவர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ராபர்ட் கால்வெல் முதலில் இதை பதிவு செய்யவில்லை, எல்லிஸ் பிரபுதான் முதலில் தமிழ் மொழி தனித்த மொழி என்று குறிப்பிட்டுள்ளார், பொய்கள் நிலைக்காது அப்படின்னு வந்துட்டு அவர் போட்டிருக்காரு.